அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, நமது குழந்தைகள் நன்றாக படிக்க, குழந்தைகளின் ஞாபக சக்தி அதிகரிக்க, தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்க இதோ ஓர் எளிமையான வழிபாடு. செய்ய வேண்டிய நாள் டிசம்பர் 24ஆம் தேதி 24/12/2025 மார்கழி 9 புதன்கிழமை. அற்புதமான நாள். அன்றைய நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு சிறிய தட்டில் விபூதி வைங்க. விபூதி வச்சு அதுக்கு முன்னால் ஒரு விளக்கு, அந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி எரியட்டும். அந்த விளக்கில் நமது குலதெய்வ ஆகர்ஷ்ண தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபமேற்றுங்கள், அல்லது நெய் ஊற்றி கொள்ளுங்கள். அவ்வாறு தீபமேற்றி ஓம் ஞான விநாயகா போற்றி, ஓம் ஞான விநாயகா போற்றி அப்படின்னு 54 முறை சொல்லி விநாயக பெருமானை வணங்குங்க. வணங்கிட்டு உங்கள் பிரார்த்தனையை வச்சுட்டு அந்த விபூதியை நமது பிள்ளைகளுக்கு பயன்படுத்த சொல்லி சொல்லுங்க. தினமும் நெற்றியில் வைக்க சொல்லுங்க. நல்லதே நடக்கும், ஞானம் அதிகரிக்கும். நம்பிக்கையோடு செய்தால் நல்லது நடக்கும். அன்பு சொந்தங்களே, இந்த ஆடியோவில் நான் சொல்லி தந்த சூட்சமத்தை போல 2026ஆம் ஆண்டு நமது குழந்தைகள் நன்றாக படித்து தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுத்து வாழ்க்கையில் முன்னேற கல்வி வசிய குழு 2026 என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை ஜனவரி 30ஆம் தேதி தொடங்கப் போகின்றேன். 54 ஆலோசனைகள் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அந்த ஆலோசனைகளை பிள்ளைகள் செய்யலாம், பிள்ளைகளுக்காக பெற்றோர்களும் செய்யலாம். இந்த அற்புதமான வாட்ஸ்அப் குழுவில் சேரக்கூடிய குழந்தைகளுக்கு சரஸ்வதி மகா யாக பிரார்த்தனை செய்யப்படும். இந்த குழுவின் விவரம் தெரிந்து கொள்ள டிஸ்பிளேல இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கல்வி வசிய குழுன்னு மெசேஜ் அனுப்புங்க. அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன். இந்த குழுவின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் குரு காணிக்கை 2026ஆம் ஆண்டு எங்களது அன்னசேவா குழு செய்யும் கல்வி தானத்திற்கு பயன்படுத்தப்படும். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.